பொதுவாவே இந்த ஊர் பொண்ணுங்க ரொம்ப சூப்பர் சித்தப்பா. அப்படியா? ஆமா. அத பத்தி நம்ம பொண்டாட்டிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயோ, அஷ்டங்கிறதே மறந்துட்டியா நீ? காபி சாப்பிடுறீங்களா? காபி சாப்பிடுங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணா நீ அதான் ரொம்ப சங்கடமா வேற இருக்கு. எப்படின்னா கூப்பிடுறது? ஏன் உலகத்துல வேற ரிலேஷனே கிடையாதா? மாமா, மச்சான், அத்தான் இப்படி எவ்வளவோ இருக்கே. அவங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு அண்ணன் தான் இல்ல. அதுக்கு நாடா மாட்டேனா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப சேஃப்டிடா. அண்ணாங்கிற வார்த்தையை எப்படி கவசம் மாதிரி யூஸ் பண்ணாங்க பாத்தியா? என்ன பண்றது? உங்க முடிய பார்த்தோன்னா பக்குன்னு ஆகுதுல. நம்ம பர்சனாலிட்டி பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். தங்கச்சி அனுப்பிச்சுடுமா? அனுப்பிருங்க. அம்மா போமா. அட பிலிக்கிட்டு போனதோட நல்லா தான் இருக்கு. சூப்பர். ஏய் உனக்கு கல்யாணம் ஆச்சுடா, மறந்துடாத. ஏய் இனிமே நாம ரெண்டு பேரும் வெளியில வரும்போது சொட்டை மறைக்கிறதுக்கு ஒரு தொப்பி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும். நீங்க சேவிங் கூட பண்ணலாம். பண்ணலாம். ஆனா உரிச்சு கோழி நினைச்சிட்டு மசாலா தடவை எண்ணெயில போட்டுவானுங்க. எனக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கு. ஏங்க உங்களோட லட்சணமா, உங்களோட கலரா, உங்களோட உயரமா ஒரு பொண்ணு வந்துச்சா? இல்ல இல்ல, உங்கள மாதிரியே உயரமா இவரு மாதிரியே லட்சணமா ஒரு பொண்ணு போச்சு. எனக்கு கிண்டல. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயமே இல்லையா உங்களுக்கு? என்ன மூத்தா இப்படி கோவிச்சுக்கிறீங்க? இந்த கல்யாண வீட்டுல சொந்தக்காரிங்கிற பேர்ல ஒரு திருட்டு பொண்ணு வந்துருச்சு. ஐயோ, திருட்டு பொண்ணா? ஆமா, அத நாங்க தேடிட்டு வந்தா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம். ஏங்க ஏகப்பட்ட சீர் சனத்தியோட வந்திருக்கோம்ல நாங்க. ஏதாவது காணா போனா எங்கள்ல கேப்பீங்க. இருங்க. ஏடா அதெல்லாம் எங்க வச்சிருக்க? பொட்டியெல்லாம் அந்த ரூம்ல போய் பூட்றா. போய் கண்டுபிடிங்க சார். போங்க போங்க. இப்ப நான் சொப்பனாவை ரிசீவ் பண்ணுவேனா, திருடி கண்டுபிடிப்பனா, சீர் சனத்துக்கு காவல் இருப்பனா? பசி வேற காது அடைக்குது. அப்படியா சித்தப்பா? கிண்டலடா. கேட்கல நீங்களே. காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? ஏயா ஜோல்லா போய்க்குள்ள காப்பி டிபன் வச்சிருக்கியா? ஏன் எப்ப பார்த்தாலும் துரத்திக்கிட்டு வர? காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? மகனே, இவனுகிட்ட அகிம்சை ஒத்து வராது. அடிச்சு வரட்டு. அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? எங்க வீட்டுல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா? யாரையா நீங்க? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? நாங்கெல்லாம் கவனிக்கணும். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? தம்பி டிபன் அதை சாப்பிட்டியாப்பா? தவிர நம்மளுக்கு என்னென்ன வேலை? வாங்க. அண்ணா காபி சாப்பிட்டீங்களானா, அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களானான்னு ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து டேஸ்ட் பண்ணிட்டு வரானுங்க. அவனுக்கு யாருக்கு சொந்தம்னே தெரியல மாப்ள. கேக்குறானுங்களே தவிர பச்சை தண்ணி கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறான். மாப்பிள்ளையோட பர்ஸ் திருடிட்டு இல்லன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? சொல்றது கேட்க மாட்டீங்களா? நான் தான் திருடி இல்ல சொல்றேன்ல. நீ திருடியா இல்லங்கிறது மாப்பிள்ளையே கட்டுறோம். வா. இது என்னோட பர்ஸ், நான் திருடல. சமந்தி, இந்த பொண்ணுதான் திருடி. கையங்களும் பிடிச்சிட்டான். என்ன நீங்க என்ன போய் திருடுன்னு சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? மாப்பிள்ளையோட சொந்தம்.